செல்லத்தாய்க்கோ, இன்னைக்கு தண்ணி ரொம்ப நேரம் வரும் போல. ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சுக்கிடுவோமா? சரி வள்ளி, இருடி எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். ஒத்தரோசா, சின்ன பொண்ணு, முடியுமா? தண்ணி ரொம்ப நேரம் வரும் போல. அடுத்த வரிசையில இருந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சுக்கிடுவோமா? சரி செல்லத்தாயக்கோ, எல்லாரும் முத வரிசை பிடிச்சிட்டீங்களா? சரி, என்னமே ரெண்டாவது வரிசையில இருந்து ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சுக்கிடுவோம். சரி சரி, ஏதோ ஒரு உருப்படியான நல்ல ஐடியா சொல்லியிருக்கீங்க. நல்லது செல்லத்தாயக்கா. எக்கோ, அப்ப நான் முதல்ல ஒரு ரெண்டு குடம் பிடிச்சிடுறேன்க்கோ. சரிடி, நீ பிடி, அதுக்கப்புறம் லைனா நாங்கள் எல்லாரும் ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சிக்கலாம். எக்கோ, நீங்க ரெண்டு குடம் பிடிச்சா நான் 3 பக்கெட் பிடிச்சிக்கலாமா? இன்னும் தொல்லை ஓயலப்பா. ஒழுங்கா நாங்கள் ரெண்டு குடம் பிடிச்சா நீயும் 2 பக்கெட் பிடி, 3 குடம் பிடிச்சா 3 பக்கெட் பிடி. அதை விட்டுட்டு ஒன்று அதிகமாக பிடிக்கேன்ட்டு கேட்டுட்டு இங்கே வராத பத்துக்க. உனக்கு பக்கெட்டில் பிடிக்க கஷ்டமா இருந்தால் ஒழுங்கா குடத்தை தூக்கிட்டு வா. சரிக்கோ சரிக்கோ, கோவப்படாதியே. ஐயம்மா, இருந்தாலும் உனக்கு ரொம்ப ஆசை தாண்டி. நாங்களாம் 2 குடம் பிடிச்சா நீ 3 வாளி பிடிப்பியா? அவ்வளோதான் பார்த்துக்க. சரி சின்ன பொண்ணு, சரி சின்ன பொண்ணு, நான் சும்மா கேட்டேன்டி. குந்தாணி, குடத்தை தூக்கிட்டு வீடு போய் சேர்ந்துருவியா? இல்லைன்னா குடத்தை தூக்க ஆள் கூப்பிடணுமா? சின்ன பொண்ணு, ஓவரா பேசாதடி. நான் தானே டெய்லி தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன். அப்ப யார் வந்து குடத்தை தூக்குனா? நீயா வந்து தூக்கி தந்த? இல்ல குந்தாணி, நீயே மினி ட்ரம்மு மாதிரி இருக்க. சரி, நீ குடத்தை தூக்கிடுவியா இல்லையான்னு கேட்கறதுக்காக தான் கேட்டேன். வர வர சின்ன பொண்ணுக்கு வாய்க்குழுப்பு அதிகமா போயிடுச்சு. முக்காடு, இங்க என்ன தேனா வடிஞ்சிட்டு இருக்கு? இங்கேயே பார்த்துட்டு இருக்கா? அங்க பாரு, குடம் நிறைஞ்சு தண்ணி எல்லாம் வெளியே போகுது. ஒழுங்கா அடுத்த குடத்தை பிடி, இல்லைன்னா நான் என் குடத்தை கொண்டு வச்சு விடுவேன் பார்த்துக்க. ஐயே, இங்க நீங்க பேசிட்டே இருந்ததை பார்த்தோன்னு மறந்துட்டே பார்த்துக்க. இரு குடத்தை மாத்துறேன். செல்லத்தாய்க்கோ, நான் ரெண்டாவது குடம் வச்சுட்டேன் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்க வைங்க, சரியா? சரிம்பி வள்ளி. இவளுவளை எப்படியாச்சும் ஆட்டையை களைச்சு விடணுமே. இவ்வளவுக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாதான் நம்ம இந்த 4 குடத்தையும் நம்ம பிடிச்சிட்டு போக முடியும். எக்கோ, என் குடம் நிறைய போகுது, நீங்க உங்க குடத்தை கொண்டு வைங்க. என்ன முடியுமாக்கோ, ஒரே பக்கெட்டை தான் தூக்கிட்டு வரீங்க. உங்க வீட்டுல குடமே இல்லையா? ஒத்தரோசா, எனக்கு பக்கெட்டுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பார்த்துக்க. குடம்னா தூக்கி இடுப்புல வைக்கணும், பக்கெட்னா கையிலேயே தூக்கிட்டு போயிடலாம் பத்தியா. நான் அதுக்கு தான் ஒரே பக்கெட்ல பிடிக்கேன் பார்த்துக்க. முடியுமா? உண்மையை சொல்லுடி. பக்கெட்ல பிடிச்சாதானே தண்ணி நிறைய பிடிக்க முடியும். அதுக்காக தான் பக்கெட்டை தூக்கிட்டு வரேன்னு சொல்லு. இவ என்ன இப்படி கரெக்டா கண்டுபிடிக்க? அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு, நடிக்காத முடியுமா. அப்ப நம்மளும் இனிமேட்டு பக்கெட்டை தூக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். என்ன குந்தாணி, ஆழ்ந்த சிந்தனையில இருக்கா? என்ன நீயும் பக்கெட் தூக்கிட்டு வரலான்னு பிளான் போடுறியா? அப்படிலாம் இல்ல சின்ன பொண்ணு. பக்கெட் எல்லாம் தூக்கிட்டு வந்தா அவ்வளவுதான் பாத்துக்க, தூக்கி எரிஞ்சு போட பாத்துக்க. பேசாம இந்த ஒத்த ரோசாக்கும் செல்லத்தாய்க்கும் சண்டை இழுத்து விட்டுற வேண்டியதுதான். ஒத்த ரோசா, இங்க கொஞ்சம் பக்கத்துல வாடி. என்ன சின்ன பொண்ணு? ஒத்த ரோசா, அடுத்த வருஷம் நீ தானே பிடிக்கணும். நீ என்ன செல்லத்தாயக்காக்கு விட்டு கொடுத்துட்டு இருக்க? அவிய பாரு 3வது கூட வச்சுட்டாவடி. என்னடி சொல்ற? உண்மையாவா? ஆமாடி, அவங்க பக்கத்துல பாரு 2 கூட பிடிச்சிட்டு 3வது கூட வச்சிட்டு இருக்காங்க. நம்ம இங்க பேசிட்டு இருக்க கேப்ல இப்படி ஏமாத்தி பிடிக்கிறாங்க பாரு. செல்லத்தாயக்கா இப்படி இருப்பாங்க நான் நினைக்கவே இல்லடி. எங்களுக்குலாம் தெரியாதுப்பா. உன் வரிசையில தான் ஒரு லைனை பிடிச்சிருக்காங்க. நீ மரியாதையை ஒரு குடத்தை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் பிடிக்க வந்துருவேன். என்ன சின்ன பொண்ணு இப்படி சொல்ற? நான் ஒரு குடம் கூட என்ன பிடிக்கலடி. என் வரிசை எனக்கு 2 குடம் வேணும்ல. அதெல்லாம் எனக்கு தெரியாது குந்தாணி. உன் வரிசையில தான் ஒரு குடம் அவங்க பிடிச்சிட்டாங்க. நீ ஒரு குடம் தான் பிடிக்கணும். இல்லைன்னா நீ செல்லத்தாய்க்கிட்ட போய் இப்பவே போய் கேட்டு சண்டை போட்டுக்க. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா நீ ஒரு குடம் தான் பிடிக்கணும். சின்ன பொண்ணு, இதெல்லாம் நியாயமே இல்லடி. இரு, நான் செல்லத்தாயிட்ட போய் நான் போய் கேட்கறேன். எப்பாடா, 2 பேருக்குள்ள சண்டையை மூட்டி விட்டாச்சு. 2 பேருக்குள்ள நல்லா தூண்டி விட்டுட்டு சண்டை போடும்போது நடுவுல நம்ம குடத்தை வச்சு தண்ணி எல்லாம் பிடிச்சிட்டு போயிடணும்ப்பா. செல்லத்தாயக்கோ, என்ன ஒத்தரோசா, ஏண்டி கத்துற? கத்தாம என்ன பண்ணுவாங்க? இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நான் என்னடி அப்படி பண்ணிட்டேன்? உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேக்குற? ஆமா, ஆளுக்கு 2 குடம் தானே பிடிக்கணும் நீங்க. அப்புறம் நீங்க மட்டும் எப்படி 3 குடம் பிடிக்கலாம்? நான் எங்கடி 3 குடம் பிடிச்சேன்? ஏன் இப்படி போய் சொல்றீங்க? நீங்க 3 குடம் பிடிச்சீங்க, அதை நான் பார்த்தேன். பார்க்கதான்ப்பா பெரிய மனுஷி. நடந்துக்கிறது எல்லாமே சில்லறத்தனமா தான் நீங்க நடந்துக்கிறீங்க. சில்லற கில்லறன்னு தேவையெல்லாம் பேசாதடி, ஒழுங்கா பேசு. உனக்குலாம் என்ன மரியாதை? நீ உன் பாடிக்கு 3 குடம் பிடிச்சிட்டு போவேன். அடுத்தது வர நான் 1 குடம் பிடிக்கணுமா? என் குடத்துல தானே நீ 1 குடம் எக்ஸ்ட்ரா பிடிச்சிருக்க. என்னடி லூசுத்தனமா பேசிட்டு இருக்க? நான் 3 குடமே பிடிக்கலடி. நான் 2வது குடம் தான் இப்ப பைப்ல வச்சிருக்கேன். ஆமா, வள்ளி பிடிச்சிட்டு போய் 10 நிமிஷத்துக்கு மேல ஆகுது. இன்னும் உங்களுக்கு 2வது குடம் நிறையல போல. இதை நான் நம்பணும் போல. குந்தாணி, தேவையெல்லாம் பேசாத பத்துக்க. தண்ணி ஸ்லோவா தானடி வருது. வள்ளிக்குன்னா 2 குடம் 5 நிமிஷத்துல நிறைஞ்சிரும். உங்களுக்குன்னா 10 நிமிஷம் ஆகுமோ? இது என்ன கதை? சும்மா குந்தாணி கிந்தாணிலாம் பேசுற வேலை என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. அவ்வளவுதான் பாத்துக்கோங்க, நடக்கிறது வேற. நீ தேவையில்லாம சண்டை இழுத்துட்டு இருக்க ஒத்தரோசா. கேப்பார் பேச்செல்லாம் கேட்டு தானே இங்க வந்து இப்படி ஆடிட்டு இருக்க. ஐயோ, கேப்பார் பேச்ச கேக்குறான்னு நம்மளதான் சொல்றாவளோ? நான் யார் பேச்சையும் கேட்கல. நான் என் கண்ணால பார்த்தேன், அதனாலதான் உங்ககிட்ட வந்து கேட்டுட்டு இருக்கேன். உனக்கு கண்ணுக்குன்னு தெரியாம போயிட்டா? கண்ணு என்ன குருடாயிட்டா? செல்லத்தாயி, நீ ஓவரா பேசுற பத்துக்க. சரி, வயசுல மூத்தவங்களன்னு மரியாதை கொடுத்து பேசுனா ஓவரா பேசுற. ஏன் கண்ணு குருடா?
நீ தான் தண்ணிக்கு அலைஞ்சு இப்படி 2 குடம் பிடிக்க போல 3 குடம் பிடிச்சிட்டு தெரியுறா. வெளியே பேசுறது மட்டும் ஏதோ நல்லவ மாதிரி பேசு, உள்ள அவ்வளோ விஷம். ஒரு வயசுல மூத்தவாங்கிற ஒரு மரியாதை இருக்கா உனக்கு? உனக்கெல்லாம் என்னடி மரியாதை? என்ன நம்ம நினைச்சதை விட சண்டை அகோரமா போயிட்டு இருக்கு. நம்மளும் உள்ள பூந்து ஏதாச்சும் ஆட்டையை கலைப்போம், என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ஏன் செல்லத்தாய்க்கும் இப்படி பண்றீங்க? நீங்க தானே 2 குடம் பிடிக்கணும், நீங்க எனக்கே 3 பக்கெட் பிடிக்க கூடாதுன்னுட்டீங்க, அப்புறம் நீங்க மட்டும் 3 குடம் பிடிக்கீங்க. ஏன் முடியுமா? தேவையில்லாம இப்ப சண்டை இழுத்தோட வந்துட்டியா? நான் என் 2வது குடம் தான் இப்ப பைப்ல இருக்கு. செல்லத்தாய்க்கோ ஊருக்கு தான் நியாயம் தர்மம் எல்லாம், ஆனா உங்களுக்கு கிடையாதுல்ல. ஏன் தான் இந்த செல்லத்தாய் இப்படி பண்றாளோ தெரியல. ஏ என்னடி நினைச்சிட்டு இருக்கியே? அப்பத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன், ஆவுனா 2 பேரும் இங்க வந்து கத்திட்டு இருக்கியே. நீ ஒரு கூட எக்ஸ்ட்ரா பிடிச்சா ஓன்ட்ட தான் வந்து கேட்பாங்க, வேற உங்க தாத்தாட்டே போய் கேட்பாங்க. ஏய் என்ன பத்தி பேசு, என் குடும்பத்தை பத்தி பேசுற வேலை வச்சுக்கிடாதே. ஐயோ சூப்பர் சூப்பர், நம்ம நினைச்சதை விட வேற லெவல்ல போதே. உத்தரோசா இவங்க இப்படியே தான் பண்ணிட்டு இருப்பாவ பாத்துக்க, இவள நம்ம இன்னும் விடக்கூடாது பாத்துக்க. ஆமா முடியுமா, வாங்க நம்ம ஒரு கை பாத்துடலாம் இவங்களா நம்மளான்ட்டு. போட்டு வேற லெவல்ல சண்டை போதே. இந்த முடியமா ஏன் தேவையில்லாம உள்ள போய் வம்பிழுக்கிறா? நம்ம போட்டு விட்டது அவிய 2 பேருக்கும் சண்டையே, இவ தேவையில்லாம உள்ள போய் கைமாவ போறான்னு நினைக்கிறேன். சொத்தோல கடந்துட்டு இவ செல்லத்தாயிட்ட மிதி வாங்காம போக மாட்டா போல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பைப்ல தண்ணியே கொடுக்க கூடாது, உங்க குடத்தெல்லாம் தூக்கி எரியணும் முதல்ல. என்னது ஏன் குடத்தை தூக்கி நீ எரிய போறியா? அவ்வளவுதான் பாத்துக்க, உங்க குடத்தெல்லாம் உடைச்சு போடுறேன் பாத்துக்க. கவர்மெண்ட்காரன் பைப்ல தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரடி? உங்களுக்கு வேணும்னா கவர்மெண்ட்காரன் உங்க வீட்டு முன்னாடி பைப்பை கொண்டு வைக்க சொல்லுங்க, இது எங்க வீட்டு முன்னாடி தான் இருக்கு. அதனால நாங்க தான் ஃபர்ஸ்ட் பிடிப்போம் இனிமேட்டு. என்னடி நீ தேவையெல்லாம் பேசிட்டு இருக்க? ஒத்தரோசா அவ குடத்தை புடுங்கி எரிடி, அப்பதான் அவ சரி வருவா. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ ஏன் குடத்தையே தூக்கி எறிவ? ஏ குந்தாணி, நீ இந்த அளவுக்கு சண்டை போடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லடி. வேற லெவல் பண்றப்போ கொலாயடி சண்டையில கோல்டு மெடல்னா அது நம்ம குந்தாணிக்கு தான். செல்லத்தாயே ஒரு வழி பண்றா. அப்படிதாண்டி எறிவேன், உன்னால என்னடி பண்ண முடியும்? என்னால என்ன பண்ண முடியுமா? இப்போ உன்னை அடிக்கிற அடியில நீ எங்க போய் உள்றன்னு பாரு. ஓ நீ என் மேல கை வச்சிருவியா? ஆமா ஒத்தரோசா மேல கை வச்சிருவியா? ஏன் வச்சுதான் பாரு, வரேன்டி உங்களுக்கு. ஏன் முடியுமா? செல்லத்தாய் ஏன் முடிய பிடிச்சு இழுக்கிறாடி, அவளுக்கு ஒரு பிதி போடுடி. இந்த வரே ஒத்தரோசா, அவளை என்ன பண்றேன்னு பாரு. என்ன பண்ணிட்டு இருக்கா இந்த முனியம்மா? இது வாய் பேச்சு மட்டும்தான் போல, சண்டையில ஒன்றும் கவனம் செலுத்தின மாதிரி இல்லையே. சும்மா காலையில வச்சு எத்திட்டு இருக்கா. ஏன் முனியம்மா ஒழுங்கா சண்டை போடுறீ? ஐயே குந்தாணி மேல செல்லத்தாய் உள்ள போறான்னு நினைக்கிறேன். நல்லா அடிச்சுக்கிறாளுங்க. சரி நம்ம இந்த கேப்ல போய் அப்படியே தண்ணியை பிடிச்சிருவோம். இது செல்லத்தாய் குடம் தானே, தூக்கி எறிவோம். எரிஞ்சிட்டு பழைய முனியம்மா மேல போட வேண்டியதுதான். ஐயோ பாவம் 3 வரும் எழுந்த முடியாம கிடக்காளுங்க, அப்படியே கடங்கடி நல்லா. உன்ன வந்துடுறாளுங்க தண்ணிக்கு போட்டி போடுறதுக்கு. சரி நம்மள ஒரு 4 குடம் பிடிக்க விடுறாளுங்களா? இது தேவைதான். ஐயோ ஐயோ முனியம்மா, ஏன்டி நீ போய் வாலண்டியரா உள்ள போய் மாட்டின? உன் பாடிக்கு கம்முன்னு இருந்தா நீயும் ஒரு 3 வாளியில பிடிச்சிட்டு போயிருக்கலாம்ல. பாவம் முனியம்மா போடாத ஸ்கெட்சில் இவ போய் மாட்டிக்கிட்டா. ஏ முடியுமா எழுந்து தொலைடி, நீ தாண்டி என் மேல படுத்திருக்க. முத்தரோசா என்னால எழுந்த முடியலடி. நீ எழுந்தாதாண்டி நான் எழுந்த முடியும். அட குந்தானிங்களா, நீங்க 2 பேரும் எழுந்து தொலைங்கடி. ஏ சின்ன பொண்ணு கொஞ்சம் வந்து தூக்கி விடுடி. ஆமா எனக்கு இதான வேலை. நீ தேவையில்லாம சண்டைக்குள்ள போய் அடி வாங்கிட்டு நிப்ப, நான் உனக்கு தூக்கி உனக்கு குளிப்பாட்டி உனக்கு மருந்து போட்டு விடுறேன். வேலையை பாரு போ. சின்ன பொண்ணு தூக்கி மட்டும் விடுடி, வேற எதுவுமே பண்ணாண்டா, மருந்துலாம் நானே போட்டுக்கிறேன். போடி போடி, எனக்கு வேலை இருக்கு, நான் தண்ணி பிடிக்கணும். போ போ. The next day. இந்த சாயங்கால டைம்ல வீட்டுக்கு வெளியே வந்து உட்காந்து காத்து வாங்குறதே ஒரு தனி சுகம்தான்ப்பா. எப்பா 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 என்ன காத்தடிக்கி. செல்லத்தாய்க்கோ வாங்க வாங்க. இந்தா வரேன்டி, உட்காருங்கக்கோ. என்ன இந்த பக்கம்? சும்மா தாண்டி வீட்லயே இருக்க போர் அடிச்சு பார்த்துக்க, அதான் அப்படியே வெளியே அப்படியே நடந்துட்டு காத்து வாங்கிட்டு போலான்ட்டு வந்தேன் பார்த்துக்க. அப்படியாக்கோ? சரி சரிக்கோ, நல்ல காத்தடிக்குதுக்கோ. ஆமாடி வள்ளி, காப்பிலாம் போட்டு குடிச்சிட்டியா? ஆமாக்கோ அப்பயே போட்டு குடிச்சிட்டேன். எக்கோ ஒத்தரோசா வராக்கோ? அப்படியாடி, சரி வரட்டோண்டி. என்னக்கா இப்படி சொல்றிய? நீங்க தான் அவகிட்ட சண்டல்ல. அது அப்படி, இப்போ நாங்க பேசிக்கிட்டோம் பார்த்துக்க. என்னக்கா சொல்றிய? அன்னைக்கு தண்ணி பிடிக்கும்போது சரியான சண்டை போட்டியலாமே, சின்ன பொண்ணு சொல்லிட்டு இருந்தா. அவளுக்கு வேற வேலை இல்லடி. செல்லத்தாய்க்கோ இங்கே தான் இருக்கீங்களோ? நான் உங்க வீட்டுக்கு போய் உங்களை தேடிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க. அப்படியாடி, நான் அப்படியே வெளியே காத்து வாங்கலான்ட்டு வந்தேன் பார்த்துக்க. சரி உட்காருடி. சரிக்கோ. அது எப்படிக்கா நீங்க 2 பேரும் உடனே பேசுனீங்க? ரொம்ப ஏதோ உருண்டு உருண்டுலாம் சண்டை, மூஞ்சி கண்ணும் கையெல்லாம் சரியான காயம்னா. இந்த சின்ன பொண்ணுக்கு வேற வேலையே இல்லை பார்த்துக்க, இப்படிதான் 1க்கு 2 எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு கிடக்கா பார்த்துக்க. இவளும் என் தங்கச்சி மாதிரி தானே, என் தங்கச்சிட்டு சண்டை போட்டா நான் பேச மாட்டேனா, அதே மாதிரி தான் இதுவும். பரவாயில்லக்கோ, நீங்க பேசின வர சந்தோஷம். மச்சாமி வீச்சருவா
மச்சினி எல்லாம் ஏங்கிடுவா. என்ன சண்டை போட்ட ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காள்வல, சரியில்லையே. வா சின்ன பொண்ணு. ஏ முக்காடு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடி? செல்லத்தாயக்காவும் ஒத்தரசவும் சண்டை, நீ என்ன ரெண்டு வரையும் கூட்டி வச்சிருக்க? அதுவும் ரெண்டு பேரும் பக்கத்துல வேற உட்காந்துருக்காவ. ஆட போடி, அந்த கதையை நீ ஏன் கேக்குற? அவிய ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களாம். என்னது, அதுக்குள்ள பேசிக்கிட்டாவளா? ஆமாடி. ஐயே, இவளுங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாள்வனா நம்ம கதை திண்டாட்டம் தானே. ஏ முக்காடு, நீ அங்கிட்டு போய் தள்ளி உட்காருறீ. ஆமா, என் வீட்டுக்கு வந்துட்டு என்னையே தள்ளி உட்காருங்க. செல்லத்தாயக்கோ, எப்படிக்கோ பேசுனீங்க? அன்னைக்கு போட்ட கொலையடி சண்டைக்கு நீங்க வருஷக்கணக்கா பேசாம இருப்பீன்னு நினைச்சேன். என்ன இப்படி ஒரு வாரத்துல பேசிட்டியே? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு உன்னை பத்தி தெரியும்டி. ஒத்தரோசா, நம்ம ரெண்டு பேரும் ஒரு வாரம் பேசாம இருந்த பத்தியா? அப்பந்தாண்டி நான் சின்ன பொண்ணை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். ஆமாக்கோ, சின்ன பொண்ணு இப்படி இருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. இவளுங்க அப்படி என்னத்த சொல்றாளுங்க? காலங்காத்தால கரெக்டாக வீட்டுக்கு வந்துருவா. ஏதோ ஆறுதல் சொல்கிறேங்கிற பேரில் உன்னை பற்றி நல்லா குறையா சொல்லுவாடி. சொல்லிட்டு அப்படியே குழம்பு வாங்கிட்டு போயிடுவா. அடுத்தது ஒரு அரை மணி நேரம் கழிச்சு வருவா. அப்போ வந்து கூட்டை வாங்கிட்டு போவா. அப்போ ஒரு அரை மணி நேரம் உன்னை பற்றி குறை சொல்லுவா. திரும்ப வந்து சோறையும் வாங்கிட்டு போயிடுவாடி. இப்படி குறை சொல்கிற வர கேப்லலாம் ஒவ்வொரு பொருளாக வாங்கிட்டு போயிடுவாடி. ஆமாக்கோ, அப்புறம் எனக்கு பசிக்கும்ல. ஆமாம், உன் பசிக்கு நானா ஊருகா? எக்கோ, உங்ககிட்ட இப்படி பண்ணியிருக்காளா? என்கிட்ட உங்களை பற்றி குறை சொல்ல வருவாக்கோ. நான் ஒரு நாள் நல்லா மட்டன் எடுத்து குழம்பு வச்சுருந்தேன்க்கோ. குறை சொல்றேன்னு ஒரு 5-6 ரவுண்டு தின்னுட்டாக்கோ. திங்க ஒரே குறை தான் சொல்லிட்டு இருக்கா. குறையும் சொல்றா, அங்க எனக்கு பானையில சோறும் காலி ஆயிட்டு, மட்டன் குழம்பும் காலி ஆயிட்டு, கடைசியில் எனக்கு ஒண்ணுமே மிஞ்சலக்கோ. ஆமாடி, இந்த சின்ன பொண்ணுக்கு இதே வேலையா போச்சு. ஆமா, ஊரு ரெண்டானா கூத்தாடிக்கு தானே கொண்டாட்டமா இருக்கும். நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தீங்கன்னா ரெண்டு பேர் வீட்லயும் ஒரே குழம்பு தான் வைப்பீங்க. நீங்க பருப்பு குழம்பு வச்சுன்னா இந்த குந்தானியும் பருப்பு குழம்பு தான் வைப்பா. நீங்க ரசம் வச்சீங்கன்னா இந்த குந்தானியும் ரசம் தான் வைப்பா. ஆனா இப்போ அப்படி இல்லைல்ல, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கலன்னு உங்க வீட்ல ஒரு குழம்பு, இவ வீட்ல ஒரு குழம்பு, நல்ல வெரைட்டியா சாப்பிட முடிச்சுது. ஒரு வாரம் நல்ல வெரைட்டியா சாப்பிட்டேன். ஓஹோ, நீ வெரைட்டியா சாப்பிட்றதுக்கு நாங்க ரெண்டு பேரும் சண்டை போடணுமோ? சரி குந்தாணி, ஊடு என்ன ஒரு கொலையாடி சண்டை மாதிரி இன்னொரு விளக்குமாறு சண்டை வராமையா போயிரும். அன்னைக்கு உங்களை பாத்துக்கிறேன்டி. பாருங்கக்கோ, நம்ம எப்போ சண்டை போடலான்னு காத்துட்டு இருக்கா இந்த பொண்ணு. நாங்க இனிமேட்டு சண்டையே போட மாட்டோம்டி. அக்கா தங்கச்சி மாதிரி இனிமே நாங்க ஒத்துமையா இருப்போம். ஆமா, நீங்க எவ்வளவு நாள் தான் ஒத்துமையா இருக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களை பிரிக்காமன்னா இந்த சின்ன பொண்ணு வாய மாட்டா. செல்லத்தாய்க்கோ, மூஞ்சில என்ன வீக்கம் இன்னும் குறையல போலயே. குந்தாணி நல்லா வெளுத்து வாங்கியிருக்க போலயே செல்லத்தாயக்காவே. சின்ன பொண்ணு, நீ என்ன நல்லா ஏத்தி விடணும்னு நினைக்காத. மூஞ்சிலலாம் வீக்கம் எல்லாம் குறைஞ்சிட்டு. ஐயா, செல்லத்தாய் உஷாராயிட்டா, இவளை ஏமாத்த முடியாது. என்ன குந்தாணி, காலில் வீக்கம்லாம் சரியாயிட்டா? ஏ, என் காலு வீங்கவே இல்லைங்கிறேன், வீக்கம் சரியாயிட்டான்னு கேட்குற? கஷ்டம்தான், ரெண்டு பேரும் உஷாரா இருக்காளுங்க. ஏதாச்சும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடணுமே. ரொம்ப சந்தோஷமா இருக்காளுங்க, இருக்கக்கூடாதே. சரி குந்தாணி, ரெண்டு பேரும் ஒத்துமையா இருந்தா சரிதான். எப்பா, ரெண்டு பேரையும் இனிமே பிரிக்க முடியாது போல. என்ன பண்ணலாம்? பேசாம இவ புருஷனை இவகிட்ட இருந்து பிரிச்சிடலாமோ? சரி குந்தாணி, உன் வீட்டுக்காரர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா? என் வீட்டுக்காருக்கு என்ன குறைச்சல்டி? அவர் என்ன தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி பாத்துக்கிறாருடி. செல்லத்தாய்க்கோ, உங்க வீட்டுக்காரர் எப்படி? என் வீட்டுக்காரனா என்ன சும்மாவா? என் வீட்டுக்காரர் தங்க சொரங்கோண்டி. அப்படியாக்கோ, அப்போ உங்க வீட்டுக்கார்ட்ட ஏதோ கோளாறு இருக்கு. என்னடி சொல்ற? கோளாறு கீழாருங்கிற? ஆமாக்கோ. சரி, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க ஏதாச்சும் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா உங்க வீட்டுக்கார் உடனே வாங்கிட்டு வருவாரா? ஆமாடி, உடனே வாங்கிட்டு வந்துருவாரு. நான் ஒரு நாள் பச்சி சாப்பிடணும்னு ஆசையா இருக்குன்னே ஒரு 2 நாள் வாங்கிட்டு வந்தாருடி. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வாங்கிட்டே வரல. அப்புறம் நான் எப்போவாவது சொன்னா மட்டும்தான் வாங்கிட்டு வருவாரு. அப்படியா, நல்லதுக்கோ. அப்போ உங்க வீட்டுக்கார்ட்ட கோளாறு இல்லை, நீங்க தப்பிச்சிட்டிய. ஏன் வள்ளி, உன் வீட்டுக்கார் எப்படி? என் வீட்டுக்காரா எனக்கு எல்லாமே வாங்கி தருவாருடி. நல்லா நான் என்ன கேட்டாலும் செயின், கொலுசுன்னு அது இதுன்னு எல்லாமே வாங்கி தருவாருடி. அட வீணா போனவளை, நான் அதை கேட்கல. இந்த மாதிரி டெய்லி சாப்பிட்றதுக்கு இல்லை டெய்லி யூஸ் பண்ற பொருள் அந்த மாதிரி ஏதாவது வாங்கி தருவாரான்னு தான் கேட்டேன். அதுவா, நான் ஒரு நாள் ஆசையா பானிபூரி கேட்டேன்டி. அது 2 நாள் கழிச்சு தான் எனக்கு வந்துச்சு பார்த்துக்க. அதுக்கப்புறம் இன்னும் நான் அந்த பானிபூரியை கண்ணில் காட்டல. அவருக்கு எங்க பானிபூரிலாம் வாங்கிட்டு வரோம் ஞாபகம் இருக்க போகுது. நம்ம என்னைக்காச்சும் கேட்டா வாங்கி தருவாரு, இல்லைன்னா அந்த ஆளை போயிடுவாரு. அப்படியா வள்ளி, சரி, அப்போ உன் வீட்லயும் கோளாறு இல்லை, நீ தப்பிச்சிட்டா. குந்தாணி, உன் வீட்டுக்கார் உனக்கு என்ன வாங்கிட்டு வருவாரு? அவராடி, அவர் எனக்கு டெய்லியும் ஒரு ரோஸ் வாங்கிட்டு வந்துருவாருடி. எனக்கு ரோஸ் வைக்கணும்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்க. அதுவும் சிவப்பு ரோஸ் வைக்கணும்னா எனக்கு அப்படி பிடிக்கும். அவர் ரோஸ் வாங்காம வரவே மாட்டாருடி. அடியாத்தி, ஞாயிற்றுக்கிழமை ஆனா கூட போய் ரோஸ் வாங்கிட்டு வந்துருவாருன்னா பார்த்துக்கங்க. ஒரு நாள் கூட மறக்கவே மாட்டாருடி. எனக்கு டெய்லி ரோஸ் வச்சு என்னை டெய்லி ரசிச்சு பார்த்துட்டே இருப்பாரு. ஆஹா, அப்புறம் நான் ஒரே ஒரு நாள் தாண்டி சொன்னேன் எனக்கு ரோஸ் வைக்க ரொம்ப பிடிக்கும்ட்டு. அதுல இருந்து எனக்கு டெய்லியும் ரோஸ் வாங்கிட்டு வந்துருவாருன்னா பார்த்துக்கங்க. ஒரு நாள் கூட இந்த மனுஷன் மறக்கவே மாட்டாருடி. ஆட ஒத்த ரோசா, அப்போ உன் வீட்டில் தான் பெரிய கோளாறு இருக்கு. என்னடி சொல்ற?
நீ என்னடி சரியான கேனையா இருக்க? டெய்லி ரோஸ் வாங்க போறாருன்னா அங்க ஏதோ ஒரு சமாச்சாரம் இருக்குன்னு தானே அர்த்தம். என்னடி சொல்ற? எனக்கு புரியல. அட லூசு லூசு. சரி, உன் வீட்டுக்காரர் டெய்லி எங்க ரோஸ் வாங்க போவாரு? மாரியாத்தா கோயில் இருக்குல்ல, அதுகிட்ட ஒரு பூக்கடை இருக்கு பாத்துக்க. அங்கதான் போயிட்டு டெய்லி பூ வாங்கிட்டு வருவாரு. ஓஹோ, சரி சரி. பூக்கடையில் யார் இருக்கா? வயசான பாட்டி எதுவும் விற்குதா இல்லை எதுவும் பிள்ளைங்க எதுவும் விற்குதா? ஒரு பொண்ணு தாண்டி விக்குது. வரே வா, இப்போ தெரியுதா எதுக்கு டெய்லி ரோஸ் வாங்க போறாருன்ட்டு. சரி, அந்த பொண்ணு எத்தனை வயசு இருக்கும்? பொண்ணு எப்படி இருப்பா? பொண்ணுக்கு எப்படி ஒரு 27 வயசு இருக்கும்டி. அவர் அப்பப்போ சொல்லுவாரு, பொண்ணு நல்லா அழகா இருக்கும், தங்கமான பிள்ளை, தரமான பிள்ளை, நல்லா பேசுவா, அது இதுன்னு நிறைய சொல்லுவாடி. அட கூமுட்ட கூமுட்ட, அவர் அப்படி சொல்லும் போதே நீ சுதாரிச்சிருக்க வேண்டாமா? ஐயோ, இப்ப நான் என்னடி பண்றது? இப்போ வந்து புலம்புனா நான் என்ன பண்றது? வேற என்னெல்லாம் சொல்லுவாரு அந்த பொண்ணை பத்தி? அந்த பொண்ணு நல்லா பேசுமாண்டி. ஓஹோ, பேசியே கரெக்ட் பண்ணிட்டு போல உன் வீட்டுக்கார. சரி, நீ பார்த்துருக்கியா அந்த பொண்ணை? நான் பார்த்ததெல்லாம் இல்லடி, ஆனா அவர் தான் என்கிட்ட அடிக்கடி வந்து சொல்லுவாரு. சரி சரி. செல்லத்தாய்க்கோ, என்னைக்காச்சும் இவ புருஷனை காணும் தேடுனீங்கன்னா அன்னைக்கு பூக்கடையை போய் பாருங்க. பூக்கடையில அந்த பொண்ணும் இருக்காது. இவ புருஷன் அந்த பூக்கடைக்காரி இழுத்துட்டு ஓட போறான் பாருங்க. சின்ன பொண்ணு, ஏன் சின்ன பொண்ணு இப்படி சொல்றா? அவ பயப்படுறா பாரு. ஏ குந்தாணி, நீ பயப்படுறதுக்குலாம் நான் எதுவும் சொல்லலடி. நான் நடக்க போறதை தான் சொன்னேன். நீ இப்படி கூமுட்டத்தனமா இருந்திருக்கா. கூமுட்டை கூமுட்டை. இப்போ பாரு, செல்லத்தாய்க்கா வீட்டுக்கார பாரு, எப்போ வாச்சும் தான் போய் கடைக்கு போய் பஜ்ஜி அது இதுன்னு வாங்கி கொடுப்பாங்களாம். அதே மாதிரி தான் வள்ளி புருஷனும் எப்போ வாச்சும் தான் போய் பானிபூரி வாங்கி கொடுப்பானா. அது என்ன உன் புருஷன் மட்டும் டெய்லி ரோஜா பூ வாங்க கடைக்கு போறான்? நீ அப்பவே யோசிச்சிருக்க வேண்டாம்? பாவி மனுஷன், நான் எனக்கு தான் ஆசையா ரோஸ் பூ வாங்கி தரான்னு நினைச்சேன். இப்பதானே தெரியுது அந்த பூக்காரியை பார்க்க போயிருக்கான்ட்டு. எப்பாடா, ஒரு வழியை ஏற்றி விட்டாச்சு. இன்னைக்கு இவளும் இவன் புருஷனும் போடுற சண்டையில் டைவர்ஸ் ஆயிடணும். இன்னும் ஏற்றி விடுவோம். செல்லத்தாய்க்கோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கோ. இப்போ நான் என்னக்கா பண்றது? சரி விடும்டி. சின்ன பொண்ணு என்னதான் சொல்றான்னு கேட்போம். சின்ன பொண்ணு, இப்போ என்னடி பண்றது? ஆமா, முழுசா நினைச்சதுக்கு அப்புறம் முக்காடாம். ரோஜா 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 இப்படியே பாடிட்டு உன் வீட்டுக்காரர் உன் பின்னாடி வரமாட்டான், அந்த பூக்கடைக்காரி பின்னாடி போவான் பாத்துக்க. நான் அப்போவே சுதாரிச்சிருக்கணும் சின்ன பொண்ணு. அவர் 100 ரூபாய்னாலும் எனக்கு ரோஸ் வாங்கிட்டு வருவாருடி. அப்போ நான் என் மேலே இருக்க பாசத்தில் தான் வாங்கிட்டு வராருன்னு நினச்சேன். இப்படி அவளை பார்க்கறதுக்கு தான் போவாருன்னு நான் நினைக்க கூட செய்யலடி. ஓஹோ, 100 ரூபானாலும் ஒரு ரோஸ் உனக்கு வாங்கிட்டு வந்துருவாரு போல. ஆ, நீ சரியான லூசு பிள்ளையா இருந்திருக்க. சின்ன பொண்ணு, நான் அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சேன்டி. ஆமா, நம்பிக்கை வச்சு என்னத்துக்கு? நல்லா கவனமா சுதாரிச்சு பார்க்கணும்ல. ஏ சின்ன பொண்ணு, நீ நல்லா ஏற்றி விடாதடி, அவ பாவண்டி. ஏ முக்காடு, நீ சும்மா கம்முன்னு கடை. என்ன, உன் புருஷன் ஏதாவது சொல்லணுமா? ஐயோ சாமி, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பொறுக்கலையா? நீ உன் வேலையை பாருப்பா, நான் உள்ள வரவே மாட்டேன். குந்தாணி, நீ என்னமே எனக்கு ரோஸே வாங்கிட்டு வராதீங்கன்னு சொல்லி பாரு. உன் புருஷனுக்கு எவ்வளோ கோவம் வரும் பாரு. சரிடி, என்னமோ அந்த மனுஷனை பார்த்துக்கிறேன். இனிமேட்டு அவர் ரோஸ் வாங்கிட்டு வரட்டும், என்ன பண்றேன்னு பாரு. ஆமா, இங்க வீரவசனம் பேசிட்டு அங்க போய் அடி வாங்கிட்டு நிக்காத. ஒழுங்கா பேச வேண்டியதை ஒழுங்கா பார்த்து பேசு. என்னமெல்லாம் பூக்கடைக்கு போக கூடாத. சின்ன பொண்ணு, என் புருஷன் அப்போ பூக்காரியே இழுத்துட்டு ஓடி போயிடுவாரோ? ஆமாண்டி, அதான் நடக்கும். நீ இப்படியே மினிக்கிட்டு நீ ஒத்த ரோஸை வச்சுட்டு சுத்திட்டு தெரிய வேண்டியதுதான். உன் புருஷன் அவளை இழுத்துட்டு போயிருவான். இருக்குடி இன்னைக்கு அந்த மனுஷனுக்கு. நான் வீட்டுக்கு போய் அவனை கவனிச்சுக்கிறேன். செல்லத்தாய்க்கோ, நான் கிளம்புறேன். நான் போய் அந்த மனுஷனை என்னன்னு பாக்குறேன். குந்தாணி, பார்த்து சூதானமா நடந்துக்கடி. சரி சின்ன பொண்ணு. ஒரு வழியா மூட்டி விட்டாச்சுப்பா. என்னமோ நல்லா கொழுந்து விட்டு எரியட்டும். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வேடிக்கை பார்க்க போவோம். இப்பதான் சந்தோஷமா இருக்கு. வந்த வேலை முடிஞ்சிட்டு. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிடுடி. ஹாய் கிருஷ்ணம்மாள், ஹாய் ஷாம்லா, ஹாய் சஃபான், ஹாய் ரோஸ்லின், ஹாய் நித்யா, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் கவின் நிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சந்திரா, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் பிரியா, ஹாய் சுகந்தி, ஹாய் பூர்ணி, ஹாய் துர்காதேவி, ஹாய் செல்வி, ஹாய் நூர்ஜகான், ஹாய் நாகராணி, ஹாய் காவேரி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் இளவரசன், ஹாய் தர்ஷினி. நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.